ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிக்தியா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குனாஃபா கேக். குனாஃபா சாக்லேட்டில் பண்ண மாதிரி அதே மெத்தட் தான். சேமியா எடுத்து ஃபஸ்ட் நம்ம பல்ஸ் மோடில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 100 கிராம் சேமியா எடுத்துருக்கேன். பல்ஸ் மோடில் போட்டு எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஹாஃப் கப்பு பிஸ்தா எடுத்துக்கிறேன். மிக்ஸர் ஜாரில் போட்டால் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பால் வந்து 2 to 3 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி ஊற்றி நீங்கள் பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சேமியாவை நம்ம ஒரு பேனில் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் to 7 மினிட்ஸ் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கேக். நியூ இயருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரை பண்ண சேமியாவை பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்ததாக அரைச்சி வச்ச பிஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். குனாஃபா சாக்லேட்டுக்கு எடுத்த பிஸ்தா கூட இந்த பிஸ்தாவில் கொஞ்சம் கலர் நல்லா வந்திருக்கு. இப்போ அடுத்ததாக வந்துட்டு மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து நான் கேக் வந்து ஃபஸ்ட் லேயர் எடுத்துக்கிறேன். நான் வந்து நிறைய தடவை சாக்லேட் கேக்ஸ் காட்டியிருக்கனால இந்த தடவை நான் கேக் பண்ண வீடியோவை இதில் ஆட் பண்ணலை. ஃபஸ்ட்டு ஒரு லேயர் நான் கேக் எடுத்துக்கிறேன். அடுத்த லேயர் இந்த குனாஃபா சேமியாவை நம்ம நல்லா ஒரு திக் லேயருக்கு நம்ம வர மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இதே மாதிரி மோல்டுக்குள்ளே தான் வைக்கணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு ஷேப் பண்ண வரும் அப்படின்னா நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். எனக்கு வந்து அது ஷேப் பண்ணும்போது இந்த ஏதாவது கீழே விழுந்துடும் அப்படிங்கிறதுனால நான் மோல்டுக்குள்ளே வச்சு நான் கரெக்ட் பண்ணிட்டேன். இது ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாக்லேட் கனாஸ், அதாவது டார்க் சாக்லேட்டில் கொஞ்சமாக க்ரீம் போட்டு ஹீட் பண்ணால் கனாஸ் ரெடி. இதையும் நான் நிறைய தடவை காட்டியிருக்கனால இதையும் நான் வீடியோவில் நான் ஆட் பண்ணலை. இப்போ அடுத்த லேயர் பார்த்திங்கன்னா நீங்கள் சாக்லேட் கனாஸ் போட்டுக்கலாம். நீங்கள் வெறும் சாக்லேட் கூட மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி ஒரு லேயர் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மோல்ட்லேருந்து ஈஸியாக வெளியே வந்துடும். அப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பரான ஒரு கேக் ரெடி ஆயிரும். பயங்கரமான ஈஸி. எனக்கு இது வந்து கேக் செய்கிறதுக்கு மட்டும்தான் டைமிங் எடுத்துச்சு. மற்றபடி இதுக்கு டைமிங்கே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு. ஒரு 1/2 ஹவர் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் நான் டீமோல்ட் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான். இது மோல்ட்லேருந்து ஈஸியாக வந்துடுச்சு. பாருங்கள், நம்மளோட குனாஃபா கேக் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது அன்றைக்கி பண்ண அந்த குனாஃபா சாக்லேட் நான் ஒன்று இதுக்கு மேலே வைக்கிறதுக்காக ஒன்று எடுத்து வச்சுருந்தேன். 2 பிரேக் பண்ணி மேலே வச்சிடலாம். அப்போ தான் குனாஃபா கேக்குன்னு தெரியும். குனாஃபா சாக்லேட்டை மேலே வச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து இது நியூ இயர் கேக்குங்கிறதுனால ஒயிட் சாக்லேட்டில் நான் 2025ன்னு போட்டுக்கிறேன். போட்டாச்சு. சைடில் ஃபில்லிங்காக குட்டி குட்டி ஹாட் மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. அவ்வளோதான். நம்மளோட ரொம்ப ரொம்ப சிம்பிளான ட்ரெண்டிங்கான வைரலான குனாஃபா, துபாய் குனாஃபா கேக் சாக்லேட்டும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ கேக்கும் நம்ம நியூ இயருக்கு ட்ரை பண்ணியாச்சு. ஓகே, ஹாப்பி நியூ இயர். கேக்கு வெட்டி கொண்டாடுங்க, ஸ்வீட் எடுங்க, நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த கேக் எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேக்கு, ரொம்ப டைம் சேவிங்கான கேக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர்.